தினமல நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சித்ரா காஃபி இணைந்து வழங்கும் உரைக்கல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்தியா பாகிஸ்தான் இடையில பிரச்சனைகள் தொடர்ந்து வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும், அமெரிக்கா இந்தியா மீதான இறக்குமதி வரியை 25% உயர்த்தியிருக்கு. இது ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இப்போ இன்னொரு பிரச்சனையாக ரஷ்யாவிற்கு இந்தியா உதவி வருகிறது, அதனால தான் நாங்கள் வரியெல்லாம் அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற மறைமுக பேச்சு உருவாகி இருக்கு. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரில் இந்தியா உதவுகிறது அப்படின்னு அமெரிக்காவினுடைய மூத்த அதிகாரி ஸ்டீஃபன் மில்லர் தெரிவிச்சிருக்கிறார். இது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகவும் மாறி இருக்கிறது. இன்றைய விவாத களத்தை இந்த பேசு பொருளிலிருந்து நம்ம துவங்கலாம். ரஷ்யாவிற்கு உதவும் இந்தியா, பாகிஸ்தானுக்கு நீங்க பண்ற மாதிரியா ட்ரம்ப் அப்படிங்கிற கேள்வியோடு நம்ம விவாதத்தை துவங்கலாம். இரண்டு கருத்துரையாளர்கள் நம்முடைய இணைகிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன், புவிசார் அரசியல் விமர்சகர் பேராசிரியர் கணேஷ்குமார், இருவரை வரவேற்றுக் கொள்கிறேன். கணேஷ், முதல்ல இந்த தலைப்பிற்கான தன்மையை நீங்க உணர்ந்திருப்பீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து இந்தியாவை கார்னர் பண்றதுக்காக பல காரணங்களை மேற்கத்திய நாடுகள் தேடிட்டு இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா அமெரிக்கா தேடிட்டு இருக்கு. ஸோ அந்த தேடுற காரணத்தை இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். அப்படிதான் நான் பாக்குறேனே தவிர, இதுல வந்து நம்ம வந்து பாகிஸ்தான் காரணம் அப்படி இல்லைன்னா ரஷ்யா தான் காரணம் அப்படின்றதெல்லாம் இல்லை. கடந்த 5 ஆண்டுகளாக இல்லைன்னா ஒரு 6 ஆண்டுகளாக இந்தியாவுடைய வளர்ச்சி பாதை அமெரிக்காவை மிஞ்சி இருக்கிறது. அமெரிக்கா சொல்வதை கேட்கும் நிலையில் இந்தியா இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் அமெரிக்காவை உறுத்துகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். லாஸ்ட் 10 இயர்ஸாவே இந்தியாவோட ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது நான் இன்டர்ஃபரன்ஸ் இன் அதர் கண்ட்ரிஸ். அதே மாதிரி நம்மளுடைய கண்ட்ரியோடைய உள்நாட்டு விவகாரங்களுக்குள்ள வேற யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கறத நம்ம இருக்கோம். சோ இதை கேள்விக்குறியாக்குறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மேல திணிப்பதற்காக தான் இந்த விஷயத்த வந்து அமெரிக்கா கையில் எடுக்கிறது. சரி, இப்ப இந்த ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறது நிறுத்திட்டோம்னா அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய ஆயில் வந்து நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம்னா அதுல நான் வந்து எந்த கரன்சி யூஸ் பண்ணி வாங்குறேன் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரீடம் எனக்கு இருக்கு. ஸோ அந்த ஃப்ரீடமை இந்தியா இழக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. ஸோ அப்ப இந்தியாவுடைய சுய ஆட்சின்னு இருக்கு இல்லையா, சுய ஆட்சி நான் எப்படி கவர்ன் பண்ணணும்னு இருக்கு, நான் எங்க இருந்து வாங்கணும், எப்படி வாங்கணும், இது எல்லாத்தையுமே என் மீது திணிக்கப்பட இருக்கின்ற விஷயங்களை நான் வந்து இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் நான் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம். ஸோ அப்போ ஆயில்ல வந்து நான் ரூபல்ல வாங்கலாம், இல்ல யுவான்ல வாங்கலாம், இல்ல டாலர்லயே கூட வாங்கலாம். ஆனா அந்த ஃப்ரீடம் எனக்கு ரஷ்யா கிட்ட வாங்கும் போது இருக்கு. ஆனா இப்ப அமெரிக்கா சொல்வதை வைத்து நான் வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கல அப்படின்னா நான் திருப்பி டாலர் கிட்ட தான் போய் நிக்கணும். ஸோ அப்ப டாலரோட டாமினன்ஸ் வந்து அடி வாங்கும். ஸோ அந்த டாலர் டாமினன்ஸ் அடி வாங்குது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்தியா மீது இப்போது அமெரிக்கா வந்து நீங்க வந்து ஏதாவது காரணம் சொல்லணும்ன்றதுக்காக தான் இதை சொல்றாங்களே தவிர, இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்குறதுனால உக்ரைன்ல மக்கள் சாகுறாங்க அப்படின்னு சொல்றது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். ஏன்னா இத வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு, நீங்க வாங்குறதுல நாங்க ஒரு பர்சன்டேஜ் கூட வாங்கல அப்படின்ட்டு. சோ அப்படி இருக்கும்போது இவங்க இந்த போருக்கு காரணமே மேற்கத்திய நாடுகள் தான். ஏன்னா உக்ரைன் அப்படின்ற நாடு பெரிய கண்ட்ரி ரஷ்யா, அதோட நிக்கவே முடியாது. நீ நில்லு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உக்ரைனை வந்து தப்பான வழி நடத்தி கிட்டத்தட்ட 3 வருடங்களாக உக்ரைனிய மக்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி நிறைய உயிர் சேதம், பொருள் சேதம், மக்கள்லாம் புலம்பெயர்ந்து வேற நாட்டுக்கு போறாங்க, அந்த ஊர்ல இருக்கிற நகரங்கள்லாம் அழிந்து வருது. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கத்திய உலக நாடுகள். முக்கியமா உக்ரைனை வந்து தவறாக வழிநடத்துகின்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் அமெரிக்காவும் தான் இதற்கு காரணமே தவிர இந்தியா வாங்குகின்ற எண்ணெய் கண்டிப்பா கிடையாது. உக்ரைனை தவறாக வழிநடத்தி விட்டு இன்று இந்தியா மீது பழி போடும் அமெரிக்காவுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, இப்போ ஏன் ரஷ்யாவுக்கு இந்தியா உதவுதுன்னு புதிய ஒரு தகவல் வந்திருக்கு? இது பழி போடுவது அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்ல, இதுக்கு காரணம் தான் அவங்க தேடுறாங்க. அதாவது இப்ப உக்ரைனால என்ன பண்ணியாவது ரஷ்யாவை ஜெயிக்க முடியுமா? இது வந்து இது என்ன சொல்ற, சம்பந்தமே இல்லாம அதாவது 2 நாடும் சைஸ்ல இருந்தும் சரி, டெக்னாலஜில இருந்தும் சரி, அதே மாதிரி வளர்ச்சியில இருந்தும் சரி, நிறைய விஷயம் இதுல நம்ம பார்க்கணும். உக்ரைனை வந்து தவறா வழி நடத்திட்டாங்க அப்படின்றது அவங்களுடைய தப்பு. அந்த தப்ப நான் ஓன் பண்ணணும்னு நினைக்கிறது அது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு செய்தியை வந்து முக்கியமா அமெரிக்கா வந்து இப்போது உலகத்துக்கு சொல்லுது. ஏன்னா
அதாவது உக்ரைன் விட்டுருங்க, உக்ரைன் விஷயத்துக்கு இல்லாம இந்த எண்ணெயில தான் அவங்க முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறாங்க. இந்த அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரச்சனைகள்லாம் மூல காரணமா இருக்கக்கூடிய நாடி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஜெர்மனிக்கு போகக்கூடிய பைப் லைன். ஸோ அது நார்ட் ஸ்ட்ரீம்ன்ற பைப் லைனை ஜெர்மனி வந்து ரஷ்யா கிட்ட இருந்து போடும் போது ரஷ்யாவோட பைப் லைன் வழியா ஆயில் வந்து ஜெர்மனிக்குள்ள போயிட்டு இருந்தது. அது இருக்கிற வரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துல ஆயில் கரெக்டா இருந்தது, ஆயிலோட கிரைசிஸ் இல்ல, எனர்ஜி கிரைசிஸ் இல்லாம நல்லாமே போயிட்டு இருந்தது. ஆனா அந்த பைப் லைனை வந்து சபடேஜ் பண்ணது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோடைய பெஹஸ்ட்ல இருக்கக்கூடிய சில ஆர்கனைசேஷன் இன்டெல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஆனா அதை இனி வரைக்கும் யார் உடைச்சாங்கன்னு தெரியாது. ஆனா ரஷ்யா வந்து அந்த பைப் லைன் உடைக்க மாட்டாங்க, ஜெர்மனி அந்த பைப் லைன் உடைக்க மாட்டாங்க. ஏன்னா இது 2 நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ அந்த பைப் லைன் உடைச்சிட்டு உக்ரைன்ல இருந்து இஷ்யூவை வந்து மற்ற நாடுகளுக்கு டைவெர்ட் பண்ணிட்டு திரும்பி அங்கேயே போய் நின்றுட்டு ஆயில வந்து நீங்க எங்க கிட்ட இருந்து வாங்கணும், நாங்க சொல்ற விலையில வாங்கணும்னு சொல்றது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அதாவது இது என்னன்னா ஆர்ம் ட்விஸ்டிங். இது வந்து தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை உலகத்துல கொண்டு போய் சேர்த்து இந்தியா மாதிரி ஒரு அமைதியான நாட்டுக்கு கெட்ட பேர் விளைவிக்கிறதுக்கும் நம்மளுடைய நல்பேருக்கு களங்கம் விளைவிப்பதற்காகவும் தான் அமெரிக்கா வந்து இந்த மூவ் எடுக்கிறாங்களே தவிர உலக நாடுகள் எல்லாருக்குமே தெரியும் ஆயில் வந்து இந்தியா வாங்குற ஆயில்னால ரஷ்யா வளருதா இல்லையா அப்படின்றது. இதுல வந்து இந்தியா ரஷ்யன் ஆயில் வாங்குறது நிறுத்தினா உலகத்துக்கே பெரிய பிரச்சனை வரும். ஸோ நம்ம வந்து இன்ஃபேக்ட் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க இதை பத்தி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது அமெரிக்காவுக்கும் ஒரு விதத்துல மறைமுகமா ஹெல்ப் பண்ணிருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய ரஷ்யாவிடம் இருந்து வாங்குறதுனால நம்ம ரஷ்யாவுக்கு உதவுகிறோம் அப்படின்னு சொல்றாங்களா, இல்ல ரஷ்யாவுக்கு போருக்கு உதவுகிறோம் அப்படிங்கிற அதை எப்படி பிரிச்சு எடுத்துக்கிறது கணேஷ்? ரெண்டுமே, அதாவது ரஷ்யாவுக்கு உதவுகிறோம்ன்றது ரஷ்யாவுடைய போருக்கு உதவுகிறோம். அதுல என்ன விஷயம் சொல்றாங்கன்னா அப்பாவி உக்ரைனிய மக்கள் சாகுறாங்க, அதுக்கு காரணம் இந்தியாவும் சைனாவும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குது அப்படின்றாங்க. இந்த போர்ல கோத்து விட்டது அவங்கதான். இந்த உக்ரைன் மக்கள் உள்ள சாகுறாங்கன்னு இன்னைக்கு, அதாவது ஆடு நனையுதன் ஓனாய் அழுது அப்படி அந்த மாதிரி கொண்டு போய் நடு ரோட்ல நிக்க வச்சதே இவங்க தான். அங்க இருக்கக்கூடிய அதாவது 2014 வருஷம் ஒரு புரட்சியை உண்டு பண்ணதே அமெரிக்காவுடைய சில என்ன சொல்றது அமெரிக்காவுடைய சில ஆர்கனைசேஷன்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ விக்டோரியா நுலாண்ட் அப்படின்றவங்க வெளிப்படையாவே நிறைய விஷயத்துல பேசும்போது உக்ரைனையும் ரஷ்யாவையும் இந்த மாதிரி கோத்து விடணும் அப்படின்றதெல்லாம் பேசியிருக்காங்க. அவங்கதான் காரணம்னு நிறைய விஷயத்துல சொல்றாங்க. ஸோ நீங்க ஆக்ஷன் எடுக்கணும்னா உங்க நாட்டுக்குள்ள இருக்கிற சில ஆர்கனைசேஷன் மேல ஆக்ஷன் எடுக்கணுமே தவிர, ஏன்னா உக்ரைனுடைய இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உக்ரைனுடைய மக்கள் சாகிறதுக்கு காரணம் மேற்குலக நாடுகளும் முக்கியமா ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகளும் அமெரிக்காவில் இருக்க சில ஆர்கனைசேஷன் தான் காரணமே தவிர இந்தியா ஆயில் வாங்குறதுனாலயோ சைனா ஆயில் வாங்குறதுனாலயோ கிடையாது. இது இந்தியாவுடைய சுய ஆட்சிக்காக, இந்திய மக்களின் நலனுக்காக, வளர்ச்சிக்காக நம்ம ஆயில் எங்க இருந்தாலும் வாங்கலாம். ஸோ நீங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எங்க மேல எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா அதை நாங்க வாங்கணுன்ற அவசியம் இல்லை அப்படிங்கறத இந்திய அரசாங்கத்தோடைய பதில். வாசுதேவன் சார், எப்படி, அதாவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு நட்பு, அதே மாதிரி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு நட்பு, இன்னொரு களத்தில் இந்தியா உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த போர் நிறுத்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்காங்க. சில நேரங்களில் கூட அமெரிக்கா அப்படிங்கிற இடத்துல உக்ரைனுக்கு சாதகமாக இருந்தாங்க அப்படிங்கிற செய்திகள் கூட நம்ம பார்க்குறோம். இப்போ திடீர்ந்தால ரஷ்யாவுக்கு உதவுகிறது இந்தியா அப்படின்னு வெளிப்படையாக வந்ததுக்கான காரணம் என்ன சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையில்? எஸ், அழகான கேள்விதான். உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், உக்ரைன் மேல ட்ரம்ப்புக்கு எதுக்கு திடீர் பாசம் வந்திருக்கு தெரியலையே. 2 மாசம் முன்னாலதான் அவருக்கும் ஜெலன்ஸ்கிக்கும் கேமராக்கு முன்னாலேயே சண்டையாச்சு, ஞாபகம் இருக்கா? 350 பில்லியன் டாலர் நான் உங்களுக்கு செலவு பண்றோம் உங்க வார்ல, இன்னைக்கு மேல உங்களுடைய செலவெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது, யூ ஹாவ் டு வேஜ் யுவர் வார் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி அடிச்சாரு. அந்த சமயத்துல $500 பில்லியன் மினரல் அக்ரிமெண்ட் போடணுமா இருந்தது. அந்த அக்ரிமெண்ட் ரெடியா வச்சிருந்தாங்க சைன் பண்றதுக்கு. ஆனா அதை கூட ட்ரம்ப் சைன் பண்ணாம கிளம்பி போயிட்டாரு. இப்போ திடீர்னு அவங்களுக்கு என்ன உக்ரைன் மேல ஒரு ஆசை அப்படிங்கிறது தெரியல. கோபாலகிருஷ்ணன், எனக்கு என்ன தோன்றது தெரியுமா, இதுல ஐரோப்பிய கூட்டமைப்பினுடைய ஏதாவது சூழ்ச்சி இருக்கலாமான்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா இன்னைக்கு இந்த போர் சீக்கிரமா நிறுத்தி தொலைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறவங்க ஐரோப்பியர்கள் தான். 2022 பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சது, 2022 டிசம்பர் மாசம் அவங்க சாங்ஷன்ஸ் போட்டாங்க.
அது வந்து எப்போ அப்ளை ஆச்சு? 2023 பிப்ரவரி மாசம் அது வந்து அப்ளை ஆச்சு. 2022லயே அவங்க போட்ட இந்த சாங்ஷன்ஸ்னால 2022 விண்டர்லயே வந்து ஐரோப்பிய நாடுகள் வந்து இந்த ருஷ்யன் சாங்ஷன்ஸ்னுடைய அந்த இம்பாக்ட வந்து அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு வந்து எரிபொருள், எஸ்பெஷலி இந்த விண்டர் சீசன்ல எல்லாம் பயங்கரமான எரிபொருள் செலவு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோல்டு கண்ட்ரிஸ்ல நைட்டு உங்களுக்கு இது வேணும், அதாவது ஹீட்டர்ஸ் வேணும், அந்த மாதிரி பல்வேறு சமாச்சாரங்கள் இருக்கும், எலக்ட்ரிசிட்டி வேணும். அது ருஷ்யால இருந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய பட்டாம்பழைய தெர்மல் பிளான்ட் இருக்குது இல்லையா, மின்சார உற்பத்தி சாலைகள், அதையெல்லாம் கோல் பேஸ்ட் உற்பத்தி சாலைகள் எல்லாம் திருப்பியும் ரிவைவ் பண்ணாங்க. அதனால பயங்கரமான பொல்யூஷன் ஆரம்பிச்சது. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2.5 வருஷமாவே ஐரோப்பிய யூனியன் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஐயா எப்படியாவது இந்த போரை நிறுத்திடுங்க ஐயா அப்படின்னுட்டு. அப்புறம் என்னாச்சு, ட்ரம்ப் தேர்தலை ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சு போட்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து இதுல ஒரு அளவுக்கு பெரிய கேம் விளையாட முடியும், அவங்க சொன்னாங்கன்னா ருஷ்யாக்காரங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னுட்டு. அதே அந்த காரணத்தினால்தான் ப்ராபபிளி அந்த ஊர்சுலா அப்படிங்கிற அந்த ஐரோப்பிய கூட்டமைப்பினுடைய அதிகாரி, உயர் அதிகாரி நம்ம இந்தியாவில வந்து 2 நாள் தங்கிட்டு போனாங்க. நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இவரும் பேசி பார்த்தாரு, அதுக்கப்புறமா ஒன்றும் நடக்கல. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, அமெரிக்காவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு டெஸ்பரேஷன். அதாவது அந்த டெஸ்பரேஷன் எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு திமிர்த்தனம், அதாவது அந்த ஹெஜமினிஸ்டிக் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த ஒரு திமிர்த்தனத்திற்கு அந்த திமிர்த்தனத்தை வெளிப்படுத்துற அளவுக்கு, அதாவது உலக நாடுகளுக்கு வெளிப்படுத்துற அளவுக்கு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டா மட்டும் இல்ல, உலக அளவிலேயே அவங்க வந்து உலக வர்த்தகத்தையும் உலக உற்பத்தி கட்டமைப்பையுமே புரட்டி போடுற அளவுக்கு அவங்களுடைய இறக்குமதி வரி கொள்கையை அவர் மாத்தி இருக்கிறாரு. அப்போ இந்தியாவை ஏன் அவர் குறிப்பா அட்டாக் பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்தியா வந்து ஆபரேஷன் சிந்தூர் சமாச்சாரத்துல நாம தான் போர் நிறுத்தம் பண்ண வச்சோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு, இந்தியா நீ வாய் மூடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரிலாம் we don't want any third party interference in affairs between India and Pakistan அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டாங்க. அவருக்கு நோபல் பிரைஸுக்கு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணல, வேற பாகிஸ்தான் ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. இது மாதிரி பல்வேறு காரணங்கள்னால அவருக்கு வந்து இந்தியா மேல ஒரு பயங்கரமான கடுப்பு. இந்தியாவையும் இப்போ ருஷ்யாவுடைய ஆயில் எக்ஸ்போர்ட் இருக்குது இல்லையா, ஆயில் ரெவென்யூன்னு வச்சுக்கோங்க. ருஷ்யாவுடைய ஆனுவல் பட்ஜெட்டை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 35% அவங்களுடைய பட்ஜெட் ரெவென்யூவே ஆயில்ல தான் வருது. அப்போ நீங்க அதை கம்ப்ளீட்டா டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, இப்ப ஆஸ் இட் இஸ் அங்க வந்து 11% ப்ரொடக்ஷன் கம்மியாயி போயிடுச்சு சார், உற்பத்தி கம்மியாயி போச்சு. அவங்களுக்கு ரெவென்யூ, அவங்களுடைய வந்து ஸ்டாக் பைலிங் அதிகமாகிட்டு இருக்கு. கப்பல்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து ரொப்பி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லேட்டஸ்ட் நியூஸ் அது. கப்பல்கள்லாம் ரொப்பி வைக்க ஆரம்பிச்சாங்க, ஏன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லாம போயிடுது. அந்த அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் மோசமாயிட்டு இருக்கு. ஆனா 3 வருஷம் எப்படி அவங்க இதை தாக்கு பிடிச்சாங்க அப்படின்ட்டு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், we were also forced to buy oil from Russia. நம்மளுடைய பாலிசி என்ன சார், ஆயில் பாலிசி மார்க்கெட் பிரைஸ் இருக்கும், டிஸ்கவுண்டட் பிரைஸ் இருக்கும். ரெண்டுலயுமே எது கம்மியோ அதுக்கு நாம போயிடுவோம். சில பேர் சொல்றாங்க ருஷ்யா கூட நம்மளுக்கு வந்து லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்ட்டு. லாங் டேர்ம் ரூபி அக்ரிமெண்ட் இருக்கே தவிர மினிமம் இவ்வளவு குவான்டிட்டி நம்ம வந்து இது பண்ணணும், டேக் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான டேக் ஆஃப் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அன்னன்னைக்கு லெவல்ல ஒரு வாரமும் என்ன குரூட் ஆயில் விலையோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய பாலிசி, நம்மளுடைய பர்ச்சேசஸ் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ உடனே அவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய இமேஜின் பண்ணி பாருங்க, இவர் சொல்றாரு நம்மளுடைய ஆயில் பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் உக்ரைனர் குண்டு போட்டு அப்பாவி மக்களை கொல்கிறார்கள் அப்படின்ட்டு. 3 வருஷம் முன்னால நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐரோப்பாவில போயிட்டு ஜப்பான்ல ஜெர்மனியில ஏதோ ஒரு இடத்த பேசும்போது இதையே தான் சொன்னாரு. நீங்க வருஷக்கணக்கா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பாகிஸ்தான் உங்களுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு தீவிரவாதத்தை தான் வளர்க்கிறது அப்படின்ற அவர் சொன்னாரு.
அதையே இவங்க நம்மளுக்கு ரிட்டர்ன் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தம் இனிமேலும், அதாவது இப்போ என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, நீங்க ஆயில் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்லல. நீங்க ஆயில் பர்ச்சேஸ் பண்ணி, ரஷ்யாவில இருந்து ஆயில் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இதுக்கு எடுத்துக்கிட்டோம், ரெஃபைனரிஸ்க்கு எடுத்துட்டு வந்து அதை ரிஃபைன் பண்ணி நம்ம விற்கிறோம் பாருங்க, அதுல we are getting a lot of profit. சந்தேகமே கிடையாது. அது வேற அவருக்கு வந்து ஒரே கண்ணுக்கடி, அதாவது ஒரே பொறாமையா இருக்கு. ஓ, ரொம்ப பெரிய ப்ராஃபிட் பண்றாங்க, இது வந்து ஒரு மாதிரி இல்லீகல் ட்ரேடுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு இப்போ ட்ரம்ப், ஆரிஜின் இது பண்ண ஆரிஜின் மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எந்த கண்ட்ரில இருந்து உங்களுக்கு வந்து இப்போ ருஷ்யால இருந்து அந்த ஆயில நீங்க ரிஃபைன் பண்ணி நீங்க பேரல்ல போட்டு அமெரிக்காவுக்கு வித்தீங்கன்னு சொன்னா நாங்க வாங்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எப்படி அது தெரிய போறது? அது எப்படி தெரியும் அவங்களுக்கு? ஒண்ணுமே புரியல எனக்கு. அதனால அதாவது ஆரிஜின் டிராக்கிங் பண்ண ஆரம்பிச்ச பிறகு ஓரளவுக்கு இது கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்ட்டு அவங்க நினைச்சாங்க. ஆனா இது கூட கண்ட்ரோலுக்கு வருமாங்கிறது தெரியல. ஆக மொத்தம் நான் கடைசியா நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, ஆயில் எங்க இருந்து நம்ம வாங்குறோம் வாங்கக்கூடாதுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணணும். அதாவது வெளியுறவு வணிகத்துல நம்மளுடைய நாட்டினுடைய சுயநலத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். அதில் நாங்கள் சுதந்திரமான நாடு, நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல. எங்களுடைய சாவரினிட்டிக்கு நாங்க எப்படி சீனாக்காரனுடைய சாவரினிட்டி அவங்க மதிக்கிறாங்க சொல்லுங்க. சீனாக்காரனுடைய சாவரினிட்டியை அவங்க மதிக்கிறாங்க. அப்ப நம்ம நாட்டினுடைய சாவரினிட்டி அவங்க மதிக்க வேண்டாமா? அதனால எங்களுடைய சாவரினிட்டியை நாங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாம நாங்க எங்க வேணாலும் வாங்குவோம் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கோ ஆயில் இம்போர்ட்டர்ஸுக்கோ 7 கம்பெனிஸுக்கு இம்போர்ட்டர்ஸ் யாருக்குமே அரசு சுற்றறிக்கை அனுப்பவில்லை. சரி சார். கணேஷ், நம்ம 25% இம்போர்ட் டேக்ஸ், அதுக்கு முன்னாடி 27% இம்போர்ட் டேக்ஸ், இதெல்லாம் நம்ம விவாதம் பண்ணிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு பெரிய குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா இந்தியா மேலே தூக்கி டைரெக்டாக வைக்கலை. பை ரீசன்ட்லி இதை கொண்டு வைக்கிறாங்க. ஏன் அமெரிக்காவுக்கு இப்போ தான் தெரியுமா ரஷ்யா கூட இந்தியா இது போன்ற எண்ணெய் வர்த்தக உறவுகள்லாம் வைத்திருக்கிறாங்க அப்படின்னு? ஸோ ஏற்கனவே தெரிய விஷயம் தானே, இப்போ ஏன் அதை ஒரு நியூஸஸாக கிரியேட் பண்ணணும்? அதுவும் போருக்கு உதவி செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு இன்னொரு கிளாஸ் எடுத்து இந்தியாவுக்காக கொடுக்கணும். காரணம் தான் சொன்னேன், காரணம் தேடுறாங்க, ஒவ்வொரு காரணமா தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாமலாம் இல்ல, இதெல்லாம் முதல் நாள்ல இருந்தே தெரியும். இந்த பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி 2022 அன்னைக்கு புட்டின் அவர்கள் உள்ள போகும்போதே தெரியும். அன்னைக்கு சவுத் பிளாக்ல உக்ரைனுடைய அம்பாசிடர் வந்து குறுக்கு நெருக்கு நடந்து மோடி அவர்கள் சொன்ன புட்டின் அவர்கள் கேட்பாருன்னு சொல்லி நடையா நடந்து அப்போத்துல இருந்து மோடி அவர்கள் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. ஓகேவா, இது வந்து யுத்தத்திற்கான நேரம் அல்ல, அமைதிக்கான நேரம்னு அப்போத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. படிச்சு சொன்னாங்க, 3 வருஷமா சொன்னாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து நீங்க எங்க மேல பழி போடுறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயத்த அமெரிக்கா கன்வே பண்ணுது. ஆபரேஷன் சிந்தூர் போது கூட நாம என்ன பண்ணோம், அடிக்க வேண்டிய டார்கெட்ஸ் எல்லாம் அடிச்சோம், அதுக்கப்புறம் நிறுத்த வேண்டிய டைம்ல நிறுத்திட்டோம், நம்ம கண்டினியூ பண்ணல. இதே பாகிஸ்தானுக்கு வந்து இந்த அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு காலங்காலமா உதவி பண்ணிருக்கு. அமெரிக்காவும் சரி, யூகேவும் சரி, யூரோப்பியன் ஒன்றிய நாடுகள் எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா அவங்க பாகிஸ்தான் பக்கம் தான் நின்று இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு தடவை கூட இந்தியா பக்கம் நின்னதில்லை. இந்தியாவுக்கு பரிசாக அமெரிக்கா கொடுத்தது ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தான், சாங்ஷன்ஸ் மாத்திரம் தான் கொடுத்திருக்காங்க. 1998 மே மாசம் 12ஆம் தேதி அன்னைக்கு நாம வந்து சக்தி அப்படின்ற ஒரு அணு ஆயுத சோதனை நம்ம நடத்தின உடனே நம்ம மேல ஒரு அணு ஆயுத சோதனை எங்களுக்கு தெரியாம எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு, உண்மையிலேயே மண்ணை தூவிட்டு தான் பண்ணோம். ஓகேவா, அது ஏன்னா அவங்க பண்ற விஷயம் எல்லாம் மோசமான காரியத்தை செய்வாங்கன்றதுக்காக அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு உண்மையிலேயே நம்ம பண்ணோம். உலகத்துக்கு நம்ம வந்து வெளிப்படையா வந்து சொன்னோம், இந்த மாதிரி நாங்க வந்து அணு ஆயுத சோதனை பண்ணோம், இது அமைதிக்காக மட்டுமே நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு அவங்க என்ன பரிசா கொடுத்தாங்க, நம்மளுக்கு கொடுத்தது வந்து ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தான், சாங்ஷன்ஸ், பொருளாதார தடை. அந்த பொருளாதார தடை இந்தியா மேல போடப்பட்டது, அது கையில சூடுபட்டதுன்றதுக்காக இந்த பொருளாதார தடை அவங்களே வாபஸ் வாங்கினாங்க. நீ வாஜ்பாய் அவர்கள் அப்போது பிரதமராக இருந்தா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் கவனம் இருக்கேன் அப்படின்னாரு. சோ இப்ப இருக்கிற மாதிரி தான் அப்பவும் நம்ம இருந்தோம். சோ அந்த பொருளாதார தடை அவங்க கையை சுட்ட உடனே வேற வழி இல்லாம அவங்க ரோல் பேக் பண்ணாங்களே தவிர நாம ஒண்ணு போய் அவங்க கிட்ட கெஞ்சல. அந்த சமயத்துல நீ போடுறதே போட்டுட்டு போ அப்படின்னு தான் சொன்னோம். சரி, பாகிஸ்தான் 15 நாள்ல அணு ஆயுத சோதனை பண்ணுச்சு. அப்ப 16ஆம் நாள், அதாவது 13ஆம் தேதி நம்ம சோதனை வைண்ட் அப் பண்றோம். மே மாசம் 28ஆம் தேதி பாகிஸ்தான் அணு ஆயுத சோதனை பண்ணுச்சு. அது எப்படி பண்ண முடிஞ்சது அவங்களால? சோ இப்ப இந்தியா மீது இப்ப இந்தியா வந்து சோதனை பண்ணுதுன்னா அடுத்தது பாகிஸ்தான் பண்ணுவாங்களான்னு தெரியாதா அவங்களுக்கு? அப்ப பாகிஸ்தானை தடுத்து நிறுத்த வேண்டியது தானே அவங்க. சோ அப்ப பாகிஸ்தானுக்கு பக்கம் யாரோ ஒருத்தர் நின்று அணு ஆயுத சோதனை கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த அணு ஆயுதம் 15 நாள் எல்லாம் யாராலையும் அணு ஆயுதம் செய்ய முடியாது. சோ அது எங்க இருந்தாவது ஒண்ணு வாங்கியிருக்கணும், இல்லைன்னா முன்னாடியே கொடுத்து வச்சிருந்திருக்கணும். சோ அந்த மாதிரிதான். சோ இப்ப கிரானா ஹில்ஸ் எல்லாம் அடிச்சாங்க, இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன் எல்லாம் வருது இல்ல,
ஸோ அமெரிக்கா கிட்ட தான் அந்த நூர்கான் ஏர்பேஸ் இருக்கு அப்படின்றாங்க. எப்படி அவங்க கிட்ட போச்சு ஏர்பேஸ்? நூர்கான் ஏர்பேஸ்ல ஒர்க் பண்ணணும்னா அமெரிக்கா விசா இருந்தா மாத்திரம் அந்த நூர்கான் ஏர்பேஸ் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸ்ல வேலை செய்யறதுக்கு எதுக்கு அமெரிக்க விசா? அமெரிக்காவோட விசா இருந்தா மாத்திரம் தான் பாகிஸ்தான்காரனே அங்க வேலை செய்ய முடியும்னா அப்ப பாகிஸ்தானுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள உறவுகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ பாகிஸ்தான் டபுள் கிராஸ் பண்ணி சைனா கிட்ட போயிட்டாங்க. ஸோ பாகிஸ்தானை இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா பாகிஸ்தான் வந்து டபுள் கிராஸ் பண்ற கண்ட்ரி. ஸோ இப்ப இந்தியாவையும் உங்களுக்கு கான்ஃபியூஸ் பண்ணணும். பாகிஸ்தான் கைமீறி போகுது. ஸோ அதனால பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஏதாவது செஞ்சாகணும். ஸோ இது வரைக்கும் பாகிஸ்தான் ஒரு தடவை கூட அவங்களோட பிரதமர் வந்து அவங்களோட ஆட்சி காலத்தை முடிச்சதே கிடையாது. நடுவுல ஏதாவது ராணுவ புரட்சி வரும், ஏதாவது பண்ணி போவாங்க. இது வரைக்கும் பாகிஸ்தானோடைய மக்களாட்சி முறையை பற்றி என்றாவது அமெரிக்காவோ இல்ல மேற்குலக நாடுகளோ கேள்வி கேட்டிருக்காங்களா? ஸோ லிஸ்ட் எடுத்து பாருங்க, இந்தியா மீது எவ்வளவு குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க. ஸோ பாகிஸ்தான் பக்கம் அமெரிக்கா நிற்கிறது. சைனா பாகிஸ்தானோட சேருது, டபுள் கிராஸ் பண்ணுது. அதனால அமெரிக்காவால பாகிஸ்தானை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப திருப்பி பாகிஸ்தான் அவங்களுக்கு வேணும், அதனால திருப்பி டீல் பேசணும், எல்லாம் பண்ணும். ஸோ இப்ப பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு பல நாடுகளுடைய கைப்பாவையா இருக்கு. ஸோ அப்ப அமெரிக்கா திருப்பி அந்த இடத்தை எடுத்துக்கணும்னா அந்த பெரிய ஸ்தானம் இந்த பிராந்தியத்துல வேணும்னா பாகிஸ்தான் பக்கம் நிக்கணும். நாம வந்து பாகிஸ்தானை கையும் களமா வி காட் தெம் பை நெக். ஸோ நீ வந்து பண்ணது தப்பு அப்படின்னு ஆபரேஷன் சிந்தூர்ல பிடிச்சதுனால ஸோ அவங்களால இஸ்ரேல் காசா போர்லயே நம்மள அட்டாக் பண்ண பார்த்தாங்க. நீங்க வந்து பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றீங்களா, வெளிப்படையா சொல்லுங்கன்னு. ஸோ அதை நம்ம இந்தியா வந்து சொன்னது என்னன்னா, ரெண்டு பக்கமும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். பாலஸ்தீனுக்கு தனி நாடு வேணும், இஸ்ரேலுக்கும் தனி நாடு வேணும். இதுல ஒரு குழந்தைய கிள்ளி விட்டு இன்னொரு குழந்தைய தொழில் ஆட்டுறது இந்தியாவோட வேலை கிடையாது. ஆனா இவங்க உக்ரைனுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணிருக்காங்களே இனி வரைக்கும். F-16 அங்க டக்கண்ட் மாதிரி சுட்டு போட்டுட்டு இருக்காங்க ரஷ்யா. F-35 ஈரான்ல பல்லு இழிச்சிருச்சு. ஸோ இவங்களோட ஆயுதங்கள் எல்லாமே பல்லு இழிக்குது. ஸோ அதனால B-2ன்னு ஒரு பாம்பரை திருப்பி பழைய எடுத்து வந்து கொண்டு வந்து தன்னுடைய சுப்பீரியாரிட்டியை நிலைநிறுத்த பாக்குறாங்களே தவிர அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே ஃபெயில் ஆகுது. நான் சொல்றது வந்து அமெரிக்காவோட ஆயுதங்கள், சைனாவோட ஆயுதங்கள் எப்படி ஃபெயில் ஆகுதோ அதே மாதிரி அமெரிக்காவோட ஆயுதங்கள் ஃபெயில் ஆகுது. அமெரிக்கா சொல்றது யாருமே கேட்கறதா இல்ல. ஸோ இப்ப அமெரிக்கா சொல்றதை யாருமே கேட்க மாட்டேன்றதுனால பழியை தூக்கி மத்தவங்க மேல போட பாக்குறாங்க. இப்ப இந்த ஒரே நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, உக்ரைன் போர் எப்படி ஆரம்பிச்சது, எதனால ஆரம்பிச்சது, உக்ரைன்ல மக்கள் செத்தாங்கன்னா 3 வருஷம் கழிச்சு நீ என்ன சொல்றியே, இந்த 3 வருஷம் செத்ததுக்கு யார் காரணம் கேட்கணும். இந்தியாவும் உலகமும் அமெரிக்காவை பார்த்து கேட்க வேண்டிய ஒரே கேள்வி என்னன்னா, 3 வருஷமா நான் ஆயில் வாங்கினேன்றீங்களே, 3 வருஷத்துக்கு முன்னாடி 2014 இருந்து 2022 பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி வரைக்கும் அங்க உக்ரைனிய மக்கள் அப்பாவி குழந்தைகள் எல்லாம் செத்தாங்க. இங்க ரஷ்யன் ஹவுஸ்னு ஒண்ணு இருக்கு சென்னையில, அங்க வந்து பட கண்காட்சியே வச்சிருந்தாங்க. அதாவது உக்ரைனிய மக்கள், அதாவது உக்ரைன்ல இருக்கக்கூடிய ரஷ்ய மொழி பேசக்கூடிய மைனாரிட்டி பீப்புளை எந்த அளவுக்கு உக்ரைன் ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ்னால கொண்டு கூச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஹியூமன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, மனிதாபிமான மற்ற முறையில் அதெல்லாம் நடந்தது தெரியலையா? ஸோ தப்பு வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அந்த தப்புக்கு இவங்க தான் காரணம். அந்த காரணத்தை கொண்டு வந்து எங்க கிட்ட கொடுத்தாங்கன்னா, நம்ம மேல போட்டாங்கன்னா நம்ம அதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. உலக அரங்குல நம்ம சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், உக்ரைன் இந்த நிலைமைக்கு இருக்கிற காரணம் அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் மட்டும்தான் காரணம். ஏன்னா இந்த இன்னொரு விஷயம் நான் குறிப்பிட விரும்புறேன். மினரல் டீல் கையில வச்சுட்டு தெரிஞ்சாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அவர் சொன்னாரு, சார் சொன்னாரு, வாசுதேவன் சார் சொன்னாரு, மினரல் டீல் கையில வச்சிருந்தாங்க. அந்த மினரல் டீலை இவங்களால சைன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பகுதியை ரஷ்யா ஆல்ரெடி போய் எடுத்துக்கிட்டாங்க. அதனாலதான் இவரால வந்து அந்த பீஸ் ஏற்படுத்த முடியல. சோ இவருக்கு வந்து உக்ரைன் மீது உக்ரைன் மக்கள் மீது எல்லாம் அமெரிக்காவுக்கு பெரிய பாசம் எல்லாம் கிடையாதுங்க. உக்ரைன்ல இருக்க மக்கள் மொத்தமா அழிஞ்சா கூட அமெரிக்காவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் வருத்தமே கிடையாது. காசால இவ்வளவு பேர் செத்துட்டு இருக்காங்களே, என்னைக்காவது ஒரு நாளாவது ஃபீல் பண்ணிருக்காங்களா? சோ இங்க ப்ராப்ளம் வந்து அங்க இருக்க மினரல் வெல்த்தை எடுக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஆல்ரெடி ரஷ்யா போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கான். சோ அந்த இடத்த இவங்களால திருப்பி எடுக்க முடியாது. இப்ப போனாங்கன்னா சம்மடி வாங்குவாங்க அவங்க. சோ அதனால இவங்களுக்கு வந்து மினரல் டீல் ஏன் போட முடியாதுன்னா, அந்த மினரல் டீல் இருக்கிற இடம் இப்ப வந்து கான்ஃபிளிக்ட் ஆன இருக்கிற இடம். சோ ரஷ்யா வந்து என்னுடைய பிராந்தியம்னு சொல்லிடுவாங்க. சோ யுக்ரைன் வந்து இப்ப இவங்களுக்கு என்ன வேணும்னா, யுக்ரைன் போய் அந்த இடத்த மீட்டு எடுத்துட்டு வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கி இவங்க கிட்ட கொடுக்கணும், பேக் பண்ணி. அதுதான் இவங்க அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் எதிர்பார்த்தது. ஏன்னா அந்த இடத்துல ரேர் எர்த் மினரல்ஸ், அதாவது அரிய பூமி கனிமங்கள் அங்க இருக்கு. சோ அததான் சைனாக்காரன் வச்சுட்டு உலகத்தை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்றது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த இடத்துல போய் அந்த அரிய பூமி கனிமங்கள் இவங்களுக்கு வேணும். ஆனா இவங்க ஆளுங்க யாருமே சாக மாட்டாங்க. சோ உக்ரைனிய மக்கள் செத்தாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. they will always push other countries first. அவங்களுக்கு தேவை என்னன்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய மினரல் வெல்த், அவ்வளவுதான். அந்த மினரல் வெல்த் இப்ப உங்களுக்கு கிடைக்காது.
கிடைக்க போறது இல்லை. ஆனா அதுக்கான பழியை வந்து மற்ற நாடுகள் மீது போடணும். இப்ப இந்தியாவும் சைனாவும் தான் அதுக்கான பலிகடாவா ஆக்க முயற்சி செய்யறாங்க. நாம இந்த விஷயத்தை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது ஒவ்வொரு இந்தியனின் கடமை. வாஸ்தவம் சார். பாகிஸ்தான் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அமெரிக்கா ஹெல்ப் மூலமா சமாளிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா அமெரிக்கா தன்னுடைய பிரச்சனைகளை இந்தியா மேல தள்ளுறதுக்கான காரணம் என்ன? இந்தியா மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்களா, இல்ல இந்தியா மாதிரி திரு கணேஷ் சொன்ன மாதிரி சீனா எல்லாத்தையுமே இதே கோணத்துல வச்சுதான் அமெரிக்கா பாக்குறாங்களா? கரெக்டா. பொறுத்த வரைக்கும் யார் மேலேயாவது பழி போடணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இந்த பிட்ஸ் எண்ட் அப்படிம்பாங்க இல்லையா, டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்னைக்கு இட் இஸ் அட் இட்ஸ் பிட்ஸ் எண்ட். அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எப்படி இவங்க 3 வருஷம் இந்த இதை மேனேஜ் பண்ணாங்க? அதாவது வெஸ்டர்ன் மைட், மிலிட்டரி மைட் இருந்த போதும் கூட ருஷ்யா 3 வருடம் இந்த போரை எப்படி நடத்தியது? இன்னைக்கு வரைக்கும் ருஷ்ய பொருளாதாரம் சிதையவில்லையே அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு காரணம் வந்து அவங்கள ப்ராப்பர் பண்ணிடுது சீனாவும் இந்தியாவும் தான் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். ஏன்னா சீனா 150 கோடி, நாம 140 கோடி பாப்புலேஷன், உலகத்திலேயே அதாவது 50% பாப்புலேஷன் நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மளுடைய எனர்ஜி கன்சம்ஷன், எனர்ஜி நீட்ஸ் எல்லாம் அவ்வளவு பயங்கரமா இருக்கு. உலக வர்த்தகத்திலேயே ஆல்மோஸ்ட் 40% வர்த்தகம் நம்மளோட தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேச்சுரலி அவங்க வந்து இந்தியாவையும் பகைச்சுக்கிட்டு இருக்காங்க, சைனாவையும் பகைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ பாகிஸ்தானுக்கு ஓரளவுக்காவது ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் வருது அப்படின்னா, கிரணா ஹில்ஸ் பத்தி அவர் சொன்னார் பாருங்க. கிரணா ஹில்ஸ்ல உள்ள இருக்கிறது ஆயுதங்கள் அவங்களோட தான், அமெரிக்காவோட தான். ஏன்னா இந்த அளவுக்கெல்லாம் ஆயுதங்கள்லாம் பண்ணி, அணு ஆயுதங்கள்லாம் பண்ணி கிடங்களை போடுற அளவுக்கெல்லாம் இவங்கள்ட்ட டெக்னாலஜி கிடையாது. அந்த பட்டன் எல்லாம் அமெரிக்காவில தான் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ அமெரிக்காவுக்கே ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத இழப்பு அப்படிங்கிறதா நம்ம இதை பாக்குறோம். இப்போ அந்த ஒரு காரணத்தினால இவ்வளவு வருஷமா அவங்க வந்து நம்மளோட லாயலா இருந்திருக்காங்களே அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்துல பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. பாகிஸ்தான்லயே நம்ம ஆயில் எடுக்க போறோம், எண்ணெய் எடுக்க போறோம் அப்படின்னாங்க. உடனே பலூச்சிஸ்தான்காரங்க என்ன சொன்னாங்க? உள்ள வந்தா காலை வெட்டுவோம் அப்படின்றாங்க. அவங்க சும்மா போற இடத்துலலாம் நீங்க ஓட்டையை போட்டுட்டு ஆயில் எடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க பலூச்சிஸ்தான் சொல்லிட்டாங்க. ஏற்கனவே சீனாக்காரங்களுக்கு ஏகப்பட்ட லாசஸ். இது அமெரிக்கா வேற போச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அங்க இருக்கிறதெல்லாம் பயங்கரமான கொரில்லா வார்பேரு. கூடவே உங்களுக்கு வந்து தாலிபான் பாகிஸ்தான் வேற சேர்ந்துகிட்டு இருக்கு அவங்க கூட. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து ஒரு ஜிம்மிக்ஸ் மாதிரி தான் நான் பாக்குறேனே தவிர உண்மையிலேயே இதனால ஒரு பலன் கிடைக்கும்னு அவங்க நினைக்கிறாங்களா? கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும் இது கிடைக்காது அப்படிங்கிறது. ஓகே, அமெரிக்காவுக்கு ஒரு குற்றச்சாட்டுகளையே முன்வைத்துட்டு இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். ஆனா ஒரு வளர்ந்த நாடு இந்தியா மீது குற்றச்சாட்டு வைக்கும் போது மற்ற நாடுகளும் இந்தியா இப்படிதான் செய்கிறதோ, போருக்கான காலகட்டத்துல ஒரு நாட்டுக்கு உதவி செய்யறது இன்னொரு நாட்டை சிதைக்கிறது மாதிரி இருக்குமேங்கிற பார்வை மற்ற நாடுகளுக்கு வெளிப்படும்ல சார். அது கரெக்ட் தான் சார். இவ்வளவு வருஷமா பாகிஸ்தான் வந்து தீவிரவாத நாடா தான் இருக்கு. இவ்வளவு வருஷமா இருக்குது. உலகத்தினுடைய தீவிரவாதத்தின் ஊற்றுக்கண்ணே அதுதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் யாராவது பாகிஸ்தானை பிளேம் பண்றாங்க? ராகுல் காந்தியே சொன்னாரு. ராகுல் காந்தி என்ன சொன்னாரு? உலகத்துல எந்த நாடுமே பாகிஸ்தானை கண்டனம் செய்யவில்லை அப்படின்னாரு. அதே மாதிரி பாகிஸ்தான், அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு தொடர்ச்சியா 25வது முறையாக ஐஎம்எஃப்ல இருந்து லோன் வாங்கி கொடுக்குறாங்க. என்ன அவசியம் அவங்களுக்கு? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எப்படியாவது பாகிஸ்தானை நம்ம சைட்ல கொண்டு வந்து சீனா கூட வேற மாதிரி டீல் பண்ணும். ஏன்னா அவங்களால சீனா கூட டீல் பண்ண முடியல. பாகிஸ்தானை ஒரு பாசிங் கண்ட்ரியா வச்சு, ஒரு மிடில் மேன் மாதிரி வச்சு அவங்கள டீல் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. இது எல்லாமே ஒரு பெர்செப்ஷன் தான். அதாவது ஒரு பொய்யை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா அப்ப 1000 முறை அது வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி தோற்றம் ஏற்பட்டு விடும். ஆனா அதனாலதான் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறையில ராஜதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது இன்னைக்கு வரைக்கும். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூட நம்மளை வந்து சந்தேக கண்ணோட்டத்தோட யாருமே பார்க்கல. நம்ம அன்னைக்கும் சொன்னோம் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசின்னு சொன்னோம். நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டில சைன் பண்ண மாட்டோம். ஆனா நாங்க வந்து அணுசக்தியை மனித பயன்பாட்டிற்கு மட்டுமே பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்.
அதனால இன்னைக்கு கூட இந்தியாவுடைய வாய்ஸுக்கு இவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு, மரியாதை உலக அளவுல இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணமே நம்ம நாட்டினுடைய பாலிசி தான். ஆனா அமெரிக்காவுக்கு இந்தியா பிடிக்காது. ஏன்னா இந்தியா வந்து யார் சொன்னதையும் கேட்க போறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு we are so self confident. வேற பாகிஸ்தான் அப்படி இல்லை. பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வளராம பாத்துக்கிறதே கூட அமெரிக்கா தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு அங்க வறுமை இருக்கோ, அவங்க எவ்வளவு பெக்கிங் பவுல் எடுத்துட்டு போறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவங்க ஆட்டி படைக்கலாம் அப்படின்னா அமெரிக்கா பாக்குது. அதையே வச்சுட்டு உலக நாடுகள்ல அவங்களுடைய ஒரே ஒரு இது இவ்வளவுதான் சார். சீனாவுக்கு எதிராக சீனாவினுடைய அனைத்து டார்கெட்டையும் ரீச் பண்ற மாதிரியான ஒரு ஏவுகணை தளம், ஒரு மிலிட்டரி பேஸ் அவங்களுக்கு பாகிஸ்தான்ல வேணும். அணு ஆயுத கிடங்குகள் வேணும். அதுக்கு மட்டும்தான் அவங்க பாகிஸ்தானை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது கூட தெரியாம பாகிஸ்தான் வந்து அமெரிக்கா கையில போய் மாட்டி சிக்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு யுஎஸ் பிரசிடென்ட்டுக்கு இன்டர்னலா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த 25%, 26%, 42% டேரிஃப் எல்லாம் இருக்கு இல்லையா? நீங்க ஆவரேஜா நீங்க பாருங்க, எல்லா பொருள்களுக்கும் சேர்த்து எல்லா நாடுகளையும் சேர்த்து ஆவரேஜ் டேரிஃப் வந்து 20% வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோம். 20% இறக்குமதி வரி போட்டீங்க அப்படின்னு சொன்னா அது அமெரிக்காவினுடைய தொழில் அதிபர்களுக்கு, தொழிற்சாலைகளுக்கு உள்ள அந்த சப்ளை செயினை சீர்குலைக்குமா குலைக்காதா? அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா? அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து கன்சியூமர்ஸ்க்கு மேல பாஸ் ஆன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவங்க எல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நாங்க பிசினஸை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், நாங்க இந்த பிசினஸ் வெளிநாடுகளுக்கு, வியட்நாமுக்கு, இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டு போறோம். அவங்க வந்து த்ரெட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க புதிய முதலீடுகள் கொண்டு வர மாட்டோம், வேலை வாய்ப்புகள் வராது, ஆல்ரெடி இன்ஃபிளேஷன் ஏகப்பட்டது இருக்கு, வேலை வாய்ப்பே கிடையாது. 73,000 வேலை வாய்ப்புகள் தான் அமெரிக்கா உற்பத்தி செய்திருக்கிறது 2023-24. அவங்க சொன்னது வந்து இல்ல இதெல்லாம் மையப்படுத்தி இந்தியா ஒரு பெரிய பிளேயரா உருவாகிடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா இந்தியா மீது ஒரு குற்றச்சாட்டு போர் மாதிரியே தொடுத்துட்டு இருக்கிறாங்க. ரைட்? கரெக்ட். ரஷ்யாவுக்கு உதவும் இந்தியா, பாகிஸ்தானுக்கு நீங்க பண்ற மாதிரியா ட்ரம்ப் என்ற விவாதத்தில் 2 கருத்துருவாக நம்மோடு பயணித்தாங்க புவிசார் அரசியல் விமர்சகர் பேராசிரியர் கணேஷ்குமார், அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன். இருவருக்கும் மனமார்ந்த நன்றி.